அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்துட்டது போங்கடா, ஏங்கடா என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க சரிங்களா? கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மேலே தான் போயிருந்துச்சு, ஜஸ்ட்டில் அப்படியே லைட்டாக துரத்தி விட்டோம். அழகாக வந்துருச்சுங்க, இங்கே வந்துருச்சு. அது இன்னும் இறக்கல. அது வேறு இன்றைக்கி இறக்கணுமா? ஆமாங்க, இவங்க வேறு உள்ளே இருக்காங்க. ஸோ நேற்றுலாம் இங்கே தான் ஆடு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எத்தனை அடி பொறிச்சிருக்க? அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா. 1 2 3 4 5 6 தான் பொறிச்சிருக்கோ. 6 7 குஞ்சு. அடி 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 அடியாய் 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 உள்ளே போட்டு மிதிச்சிட்டே வர அடி. 7 குஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். சரி சரி சரி. ரெண்டு நாலு 6 7 தான். 3 முட்டை வேஸ்ட். சரி அல்ஹம்துலில்லாஹ், ஏதாச்சும் வந்துச்சு அதை நினச்சி சந்தோஷப்படணும். சரி போ போ போ. ஐயோ, யாரும் அங்கே போயிடாதீங்க, வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க. இங்கே யார் முட்டை போட்டிருக்கா? இது யாருது? கின்னி கோழி முட்டை ஹே. ஸோ அவள் முட்டை அங்கே போட போயிருக்கா. அது எதுவும் அங்கிட்ட வெளில எதுவும் போயிட போகுதுப்பா. குஞ்சுங்க சின்ன சின்னதாக இருக்குது, அப்போ வந்து தண்ணி எடுத்து வைக்கணும். இன்குபேட்டரும் இன்றைக்கி வந்துடும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அந்த முட்டைங்களை வச்சு விடணும். ஸோ எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. அடி 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 இந்த அடி காலில் மிதிச்சுக்கிட்டு இருக்குடி. அப்பாடி எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டாங்களா? இதுக்கு தான் ஒரு கோடி நம்ம அடைச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. சண்டை பயங்கரமாக இருக்கும். ஆனால் இவன் வந்து கோடியை பார்த்துக்குவா, குஞ்சுங்களை பார்த்துக்குவோம், பிரச்சனை இல்லை. டேய் எங்கடா வந்தீங்க? இவன் வந்து எல்லா குஞ்சுகளையும் பார்த்துக்கும், பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் வந்து 2 கோழி உள்ளார இருந்தே இருக்கணும். ஒன்றை ரிலீஸ் பண்ணியிருக்கணும், ஒன்றை வந்து உள்ளார அடைச்சி வச்சுருக்கணும். அடைச்சி வச்சு வைக்கணும், இல்லைனாட்டி கொஞ்சம் சங்கடம் தான். ஆனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் தண்ணி குடிச்சு பழகலை. அதை எடுத்து விட்றலாம். அந்த டப்பை எடுத்து விட்டோம்னா நீட்டாக போயிடும். இவ்வளோ பாரு, எல்லாம் உள்ளே போகிறதுக்கு எப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கு. வெளியே வந்துட்டாங்க, உள்ளே போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. 1 2 3 4 5 6. போ உங்கள் அம்மாட்ட போ. ஸோ மேடம் வந்தாங்க, முட்டை போட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவங்க ஆத்துக்காரு கூட அல்லா இன்னைக்கு கரெக்டாக ஒரு இன்னைக்கு அங்கே போயிட்டு தான் இங்கே வராங்க மேடமு. டேய் ஆனால் கரெக்டாக வந்து போட்டுருச்சு. நாளைக்கெலாம் பிரச்சனை இல்லை, அழகாக வந்து இங்கேயே போட்டுப்போம். ஸோ அந்த குஞ்சுங்களும் வந்து இது கூட மிங்கில் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். கலந்து எல்லாம் ஒன்றா வந்து பார்த்துக்குவாங்க. ஆமாடி தீனி எடுத்துகிட்டு வந்து போடணும். பார்த்தீங்களா?
இது எப்பயுமே கொஞ்சம் இறக்கம் ரொம்ப அதிகம். எத்தனை குஞ்சுங்களாக இருந்தாலும் அது பார்த்துக்கும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நாளைக்கு அவ்வளோ தூக்கி உள்ளே போட்டு இவ்வளோ தூக்கி வெளியே விட்டலான் இருக்கேன். வெளியே இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோ கோழிங்க குஞ்சுங்களை. வித்தியாசமாக இருக்குது இந்த தடவை கலர்லாம். இது வரைக்கும் நம்மள்ட்ட வராத கலர்கள்லாம் நிறைய வந்திருக்கு. பார்ப்போம். ரெண்டையும் பிரிச்சு விட்டதில் செம்ம ஃபைட்டு. விட்டோம்னா குஞ்சுங்களை காலி பண்ணிடும். அதனால் இவளை இங்கே கட்டி போட்டாச்சு. அவள் அங்கே கூண்டில் அடைச்சாச்சு. குஞ்சுங்க மட்டும் ஃப்ரீயாக இருக்கட்டும். அது குஞ்சுங்களை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டா இன்னும் இப்போ அதுக்கு தனியாக ஒரு ஃபீட்ரு வைக்கணும், இதுக்கு தனியாக ஒரு ஃபீட்ரு வைக்கணும். அது முட்டை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த முட்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணணும். இவங்கெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி மேய்ஞ்சி போட்டு ஆயாக படுத்து கிடக்குதுங்க. எங்கே இந்த லீட்டரை காணா? லீட்டர் எங்கே போச்சுன்னு தெரியல. இது குஞ்சுங்க வந்து அந்த இன்னைக்கு நேற்று பொறிச்சதை வந்து தனியாக அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சாச்சு. பழசை வந்து பிடிச்சி கட்டி போட்டேன். அது கூண்டுக்குள்ளார வச்சாலும் பயங்கரமாக சண்டை போடுது. ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே உள்ளாரையே வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் தூக்கி லீட்ரு இங்கே இருக்கார். ஸோ இதெல்லாம் இப்படி இங்கேயே விட்டாச்சு. இங்கே 4 தான் இருக்குது. இன்னொன்று காணா அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை கொஞ்சம் இடத்த மாற்றி கட்டி விட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சைடு பிடிச்சி கட்டி விட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இது முன்னாடியே இருக்குது. ஏதாச்சும் குஞ்சுங்க ஏதாச்சும் கேப்பில் வெளில வந்துருச்சுன்னா பிரச்சனை. அவங்க அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பக்கத்தில் கட்டி போடலான்னு பார்த்தாலும் அப்பயும் சண்டை போடுது. எகிரிக்கிட்டு போய் சண்டை போடுது. அதுதான் வந்து இருக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டாங்க. இன்குபேட்டர் வந்துருச்சு. இனி அடுத்தது அதை செட் பண்ணணும். எல்லாத்தையும் அடைச்சாச்சு. ஒரு வழியாக நேரம் வரைக்கும் போராடி அடைச்சாச்சு. இந்த இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. இதை கட்டி போட்டே வச்சுருக்கு. இந்த கட்டி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் எக்கிக்கிட்டு போகுதுங்க அதை கொத்துறக்கு. ஸோ எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. நாளைக்கு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. இது அலிபாய் பார்த்தீங்களா அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காரு. கப்புன்ட்டு அதுங்களுக்கு கொஞ்சம் போட்டு விட்டேன். நாளையிலேருந்து தான் இதுக்கு தீனி போடணும். ஸோ வேறு என்ன வேலை இருக்குது? இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது. பொறுமையாக தான் பண்ணணும். அங்கிட்ட அதை இன்குபேட்டரில் வச்சுருக்கோம். பார்ப்போம். அது குஞ்சு பொரிச்சிச்சுன்னா அதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக போடலான்ட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். மொத்தமாக 21 டேஸை டோட்டலாக கால்குலேட் பண்ணி அது தனியாக வரும். குஞ்சு பறித்தால் வரும், இல்லைன்னாட்டி இல்லை. ஸோ இவங்க எல்லாம் பக்காவாக செட் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் இது இருக்க மாட்டேன் தெரியுது. ஏண்டி இவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் அந்த லேஸ் அது பெயின் இருக்க மட்டும் தெரியுது. மருந்து வாங்கி வச்சுருக்கு. நாளைக்கு தான் அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணி விட்டு அது என்னென்னு பார்க்கணும். போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்து பண்ணணும். நாளைக்கு இதெல்லாம் எடுத்து விட்டு எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லணும். வேறு இந்த வாத்தை பாரு என்ன அலப்பறை பண்ணுது அந்த வாத்து.